ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நாட்டையே உலுக்கிய காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் ஆபரேஷனில் இந்தியா களமிறங்கியிருக்கிறது. எந்த நேரத்திலும் பாகிஸ்தானுக்குள் புகுந்து நம் ராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு பதற்றமான சூழலிலும் தொடர்ந்து இந்தியாவை சீண்டும் வகையில் பாகிஸ்தான் நடந்து கொள்கிறது. குறிப்பாக அந்நாட்டின் அமைச்சர்களும் இராணுவ தளபதியும் வாய்சவடால் பேசி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இப்போது பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்து பதற்றத்தை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது பாகிஸ்தான். எக்ஸசைஸ் இண்டஸ் என்ற பெயரில் நடந்த போர் பயிற்சியின் ஒரு அங்கமாக இன்று இந்த சோதனை நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் சோதித்த ஏவுகணையின் பெயர் அப்தாலி வெப்பன் சிஸ்டம். இது ஒரு பாலிஸ்டிக் வகை ஏவுகணை. தரையிலிருந்து பறந்து சென்று நிலப்பரப்பை தாக்கும் சக்தி கொண்டது. அதிகபட்சமாக சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கும் என்று பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது. பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை சோதனை தொடர்பான வீடியோக்களை அந்த நாட்டின் மீடியாக்கள் வெளியிட்டு வருகின்றன. அப்தாலி ஏவுகணையை வைத்து இந்தியாவின் எல்லை பகுதியில் உள்ள இராணுவ முகாம்கள் மற்றும் முக்கிய இடங்களை குறிவைக்க முடியும். ஏற்கனவே பகல்காம் பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா கொதிப்பில் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற கோஷம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒலிக்கிறது. இப்படி ஒரு பதற்றமான நேரத்தில் பாகிஸ்தான் எந்த விதமான ஏவுகணையை சோதித்தாலும் அது இந்தியாவை ஆத்திரமூட்டும் செயலாகவே பார்க்கப்படும் என்று நம் பாதுகாப்புத்துறை வட்டாரம் கூறியது. பாகிஸ்தான் இப்போது செய்து வரும் எல்லா செயல்களுக்கும் சேர்த்தே இந்தியாவின் பதிலடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.